நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க வாங்க. பண்டிதர் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க பொண்ணு நந்தினியோட கல்யாணம் ஆச்சே, எங்களால எப்படி குறை வைக்க முடியும்? ஆமா. வணக்கம் சாந்திமா. வணக்கம் வணக்கம், வாங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. கல்யாண நேரத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் கை கால் நடுங்க ஆரம்பிச்சிரும். ஆமா, அது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, மாப்பிள்ளைங்களுக்கும் இதே கதிதான். நான் சொல்றது சரிதானே மோகன்? கரெக்டா சொன்னேன். நானும் உன் நிலைமையில தான் இருக்கேன். அட, ஏன் பயப்படுற? நாங்க இருக்கோம். நாங்க நந்தினியா நல்லபடியா பாத்துக்குவோம். இவ்ளோ நேரம் சம்பந்தியம்மா கிட்ட இததான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன மாப்பிள்ள சார், என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு வா ப்ளீஸ், கோச்சிக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் அனுப்பிச்சு வச்சிரோம், சரியா? வாடான்னு சொல்றேன்ல. எங்க ஒண்ணு இல்ல, பயப்படாத, வா. எங்கடா கூட்டி போறீங்க? சாந்தி சித்தி, பெரியம்மா உங்களை கூப்பிட்டாங்க. ஆ, ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. சரி, வா வா. உட்காரு. நான்ப்பா மிஸ்டர் மாப்பிள்ளை. எப்படி இருக்க? டேய், கேட்காதீங்கடா டேய். கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தான், நல்லா அனுபவிச்சுக்கோ. ஆமாடா. டேய், எனக்கு ட்ரீட் வைக்க மறந்துடாதடா. ஏய், என்ன அடப்பாவீங்களா? வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? Okay. நான் இப்பவே வந்துடுறேன். பாரு. வாங்க வாங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்து சாப்பிட்டு போ. சரி. வாங்க வாங்க. வணக்கம். மாணிக்கம் ஐயா, வந்தவங்களுக்கு எந்த குறையும் எல்லாமே நீ கவனிச்சுக்கிட்டு இருக்கல? யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். மாமாவை முக்கியமா கேட்டியா? மாமாவையும் விசாரிச்சுட்டேன். நீங்க கவலையப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவரு எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாரு. பண்டிதரே சொல்லுங்க. பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. சம்மதி, சம்மதி, எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. வந்தவங்க எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லா ஏற்பாடும் பண்ணிருந்தாலும் எனக்கு என்னவோ கொஞ்சம். அண்ணா, தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நீங்க போய் நிம்மதியா உட்காருங்க. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சம்மந்தி, எனக்கு புரியுது. உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த குறையும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, யாராலையும் உங்க வேதனையை புரிஞ்சுக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த பொண்ணு, இப்போ இன்னைக்கு அவளை எப்படி வழி அனுப்பி வைக்கிறது? இன்னைக்கு நந்தினியை பார்க்கும்போது எனக்கும் அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சு. அர்ச்சனா கல்யாணத்துலயும் நான் இப்படிதான் இருந்தேன். சம்பந்தி, வாழ்க்கையில எப்பவாவது தான் இப்படிப்பட்ட தருணங்கள் வரும். ஆனா இதுல கிடைக்கிற சந்தோஷம் வித்தியாசமான அனுபவம். மறுபடியும் இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. பெற்றவருக்கு பெரிய சந்தோஷமே என்னன்னா, அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதா. அக்கா, அக்கா, என்னாச்சு? ஆமா சாந்தி, இப்பதான் மோகனோட அம்மா வந்து பேசிட்டு போறாங்க. நம்ம நந்தினிய வெறும் கையோடவா அனுப்பி வைக்க முடியும்? மோகனும் அவங்க வீட்டு ஆளுங்களும் நம்ம கிட்ட எதையுமே கேட்கலங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நமக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, ஏதாவது கொடுத்து ஆகணும். இல்லக்கா, அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல, அவங்க ஏன் சொல்ல போறாங்க? ஆனா அவங்க கிட்ட பேசும்போது என் மனசுக்குள்ளேயே அந்த கேள்வி எழுந்துச்சு. பெரியம்மா, நீங்க நினைக்கிறது 100க்கு 100 சரிதான்.
ஒவ்வொரு பெத்தவங்களும் தன்னோட பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். ஆனா மோகன் தான் எதுவும் வேண்டான்னு சொன்னாரே. அதானே பெரியவரும் ரொம்ப தெள்ள தெளிவா ஏற்கனவே சொல்லிட்டாரே. மோகனுக்கு விருப்பமில்லாத செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இங்க பாருங்க சித்தி, இந்த நேரத்துல மோகன் என்ன நினைக்கிறாருன்னு முக்கியம் இல்ல. நந்தினி அக்காவை மட்டும் பாருங்க. நீங்களே சொல்லுங்க, இவ்ளோ பெரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு, செல்லமா வளர்ந்தவ, இன்னொரு குடும்பத்துக்கு போய் பணத்துக்காக திண்டாடுறத பெத்தவங்க விரும்புவாங்களா என்ன? ஆனா பெரியமா, அக்காவோட சந்தோஷம் பணத்துல இல்லையே. மோகனோட சந்தோஷத்துல தான் அக்காவோட சந்தோஷம் இருக்கு. ஒருவேளை அவருக்கு கோவம் வந்துடுச்சுன்னா, நாம அவரை தாழ்த்துறதா அவரோட மனசுல ஏதாவது எண்ணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம். ஆனா அவங்க அங்க பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அவங்க நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நந்தினி அக்காவுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அப்பா அம்மாவும் எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க. ஆனா நாம பெத்தவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. அவங்களா சந்தோஷமா எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதிக எதிர்பார்ப்பும் தப்பு தானே. தப்புன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால திருத்திக்கவும் முடியாது. நீங்க யோசிச்சுக்கங்க, நான் எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒருவேளை நாளைக்கு மாமியார் வீட்ல நந்தினி அக்காவை தொல்லை பண்ணாங்கன்னா என்ன பண்றது? நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, அவங்க ஜாடமடையா பேசினதுல உங்களுக்கு ஒண்ணும் தோணலையா? நாம ஏதாவது கொடுத்தா அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆ, எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா நாம என்ன பண்றது? பெரியமா, நீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. முதல்ல உனக்கு பதில் சொல்லுங்க. நாம எல்லாரும், முக்கியமா பெரியப்பா இந்த கல்யாணத்துக்காக எதுக்கு ஒத்துக்கிட்டாரு? மோகனோட தன்மானத்தை பார்த்துதானே. அதுவும் இல்லாம வாயை திறந்து அவர் தெளிவா சொல்லிட்டாரு, பண பிரச்சனை இதுல வரவே கூடாதுன்னு. நாம ஏன் அதை இதுல கொண்டு வரோம்? அவரோட எண்ணங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? நந்தினி அக்காவோட கல்யாணம் மோகனோட தான் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்ல தான் போய் குடும்பம் நடத்தணும். மாமியார் நாத்தனார் கூட இருப்பாங்கல்ல, அதனால நம்ம முதல்ல அவங்களுக்கு தான் ஏதாவது செய்யணும். முதல்ல உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? அக்கா, என்ன கேட்டா முதல்ல இந்த விஷயத்த நம்ம பெரியவர்கிட்ட சொல்றதா நல்லதுன்னு தோணுது. இல்ல வேண்டாமா, பெரியப்பா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அவர் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாரு. நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் கார்த்திகை கூட்டிட்டு வரேன். சரி, ஆ. போய் கூட்டிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, இங்க வா. நீ அர்ச்சனாவை பாத்தியா? அனியா அவங்க ரூமுக்கு போயிருக்காங்க. சரி, நீ போ. ஏன்பா கார்த்திக், பூக்குடைய வண்டியில வச்சிருக்காங்களாம், சீக்கிரமா போய் யாரையாவது எடுத்துட்டு வர சொல்லு. சரிப்பா. அர்ச்சனாமா, நல்ல வேளை உங்களை இங்கேயே பாத்துட்டேன். உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு தடவை உள்ள வந்து நந்தினிக்கு கொடுத்து அனுப்ப வேண்டிய சீர்வரிசை எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. மாணிக்கொண்ட, நான் இதோ வந்துடுறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ? நீங்க கார்த்திகை எங்கேயாவது பாத்தீங்களா? அவர் வெளியே பார்த்தேனேமா. வெளியேயா? பாருங்க. கார்த்திக், நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அர்ச்சனா, நானும் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல என் கூட வாங்க. நான் உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும். ஏன், என்னாச்சு? நீங்க வாங்க கார்த்திக், ரொம்ப அர்ஜென்ட். உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க வாங்க, இத கொடுங்க. என்னங்க, இத பிடிங்க. இத கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுங்க. சரிங்கய்யா. நீங்க முதல்ல மேல வாங்க. வாங்க. ஐயா, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு. உங்க சொந்தக்கார எல்லாரையும் கூப்பிடுங்க. கல்யாண ஏற்பாடுகள் ஆரம்பிக்கலாம். சரிங்க. அண்ணா, அண்ணி எங்கண்ணா? சாந்தியை கூட இந்த இடத்துல காணுமே. அவங்க மாடிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சம்பந்தி, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருங்க சம்பந்தி, நீங்க எதுக்காக சிரமப்படுறீங்க? நீங்க இருங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. லக்ஷ்மி போய் கூட்டிட்டு வருவா. லக்ஷ்மி, போமா. இல்ல இல்ல இல்ல, லக்ஷ்மி கொஞ்ச நேரம் அவங்க அக்கா கூட உட்கார்ந்துட்டு இருக்கட்டுமே. அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். நாங்க போய் கூட்டிக்கிட்டு வரோம். வாங்க. அவங்க வரதுக்குள்ள குடிக்க ஏதாவது கிடைக்குமா?
இதை கொண்டு வர சொல்றேன்பா. சங்கீதா, மாப்பிள்ளைக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாமா. ரொம்ப நன்றி. என்ன மாப்பிள்ள இது? போங்க, போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க. போங்க. வாப்பா, நானும் வரேன். ஐயோ வேண்டாம். ஏன் என்னை இப்படி ஒரு விருந்தாளியா பாக்குறீங்க? நீங்க இருங்க, நான் போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரி, இதுவும் உங்க வீடு தானே? இந்தாங்க. அர்ச்சனா ஏன் இவ்வளவு நேரம் பண்றான்னு தெரியலையே. ஆ, அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? என்ன குடுக்கல் வாங்கல பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும்ல, மோகன் இதெல்லாம் விரும்ப மாட்டான். ஆமாப்பா, ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குல்ல. மோகன் சின்ன பையன், அவனுக்கு இதெல்லாம் புரியாது. நாம நம்ம பொண்ணு அப்படியே வெறுங்கையோட அனுப்ப முடியுமா? அதானே மோகனோட அம்மா கூட என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? என்ன? இல்ல இல்ல, அவங்க தப்பா எதுவும் சொல்லலம்மா. ஆனா பெரியம்மா, அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் இதுதானே? எல்லாத்தையும் அவங்க ஜாடமாடையாவே சொல்லிட்டாங்க. இல்லன்னா பொண்ணு சந்தோஷமா வழி அனுப்பி வைங்கன்னு ஏன் சொல்ல போறாங்க? அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி பெரியப்பா கிட்டே பேசலாமே. இல்ல கார்த்திக், பெரியப்பா இப்ப விருந்தாளிங்க கூட இருக்காரு. இப்ப இந்த விஷயத்தை பத்தி நம்ம அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. கீழே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆரம்பிக்க போகுது. திடீர்னு நம்ம எல்லாரும் இப்படி மேல வந்துட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த விஷயத்தை பத்தி நாமளே தான் முடிவெடுத்தாகணும். இதுல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு அர்ச்சனா? குடுக்கல் வாங்கல் பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் உறவுகளுக்கு நடுவுல இதெல்லாம் வரவே கூடாது. ஆனா கார்த்திக், நாட்டு நடப்பையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல. அக்கா, என்ன கேட்டீங்கன்னா நந்தினிக்கு நம்ம ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு தான் எனக்கு தோணுது. மாமியார் வீட்டுல நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நமக்கு ஆசை இல்லையா என்ன? நாங்களும் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். எதுக்கு நீங்க தேவையில்லாம இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? கீழே சம்பிரதாயம் எல்லாம் பண்ண வேண்டாமா? எந்த சம்பிரதாயத்தை பத்தி பேசுறீங்கம்மா? என்ன மோகன், நீ எதுக்காக இங்க வந்த? நீ கீழே போ. பொண்ணு தனியா விட்டுட்டு வரக்கூடாது. நீ போ, நாங்க வரோம். ஒரு நிமிஷம் மோகன், நீ வந்தது நல்லதா போச்சு. இன்னையில இருந்து நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் கார்த்திக், சொல்லு என்ன விஷயம்? இங்க பார், நம்ம எல்லாத்தையும் தெளிவா பேசிடலாம். நான் என்னைக்குமே உன்னோட தன்மானத்தை மதிச்சிருக்கேன். ஆனா இப்ப இங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா, அக்காவை வெறும் கையோட அனுப்பக்கூடாதுன்றாங்க. அப்படியா? சோ இதுதான் எங்க பிரச்சனையா? இங்க பாருங்கம்மா, மேல இருக்கவனே வெறும் கையோட தான் நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கான். இந்த உலகமே அந்த ஆண்டவனுக்கு தான் சொந்தம். ஆனா அவன் நமக்கு என்ன கொடுத்து அனுப்பினான்னு சொல்லுங்க. வெறும் உறவுகள், வேற எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட மகளை இந்த ஒரு அழகான உறவை கொடுத்து சந்தோஷமா என் கூட கூட்டிட்டு போகணும்னு மட்டும்தான் நான் விரும்புறேன். இது எங்க வாழ்க்கையோட ஒரு புது ஆரம்பமா இருக்கும்.
என்கிட்ட அவளை கொடுக்கறதுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா என் வாழ்க்கை பூரா உங்க பொண்ணுக்கு நான் உண்மையானவனா இருப்பேன். நான் அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க முழு மனசோட முயற்சி எடுப்பேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. நான் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்பேன். உங்களோட ஆசீர்வாதம். நான் உங்களோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவேன். உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் நான் கண்டிப்பா கேட்பேன். கேளு. உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும். அதுவும் நீங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கொடுங்க. நல்லா இருப்பேப்பா, நல்லா இருப்பேன். போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் போமா சரியா இருக்குல்ல? போய் உட்காருப்பா. ஆ, கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வாங்க. அம்மா அர்ச்சனா, போமா. शुक्लां भरधरं कृष्णं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये यस्वत्रद वक्त्राद्याः पारिषद्या परषदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்குங்க. श्रीवर्षस्व मायुष्यमारोग्ये माविदा शोभमानं महीयते. धान्यं धनं वसुं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. பொண்ணு மாப்பிள்ளையோட துணியை முடிச்சு போடுங்க. இப்ப பொண்ணுக்கு கன்னியாதானம் பண்ணணும். பொண்ணோட வலது கைய பையனோட வலது கை மேல வைங்க. இப்ப பொண்ணு மாப்பிள்ளைய அக்னிய பிரதட்சணமா சுத்தி வாங்க.